ஊட்டி என்ற சீன் வருங்க, அந்த இது எடுத்த வீடாக அது. ஸோ ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:30 ஆகுது. நாங்கள் ஒரு ஸ்டெல்த் பிளாக் கம்யூனிட்டி ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் பிளாக் 500 பைக் இருக்கிறவங்க மட்டும் அதில் வந்து மெம்பராக இருக்காங்க. ஸோ அதிலிருந்து ஒரு சின்னதாக ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரைடு எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு டு கேரளாவில் வந்து ஒரு 5-6 பிளேசஸ் இருக்குது. அந்த பிளேசஸ்க்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 8 பேர் ஓகே ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்போ 4 பைக்கு, 2 பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லியன்ஸ் இருக்காங்க. மொத்தம் 6 பேர் இப்போ வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் லெவல் பைக்கர்ஸ் கிடையாது. எல்லோரும் இப்போ தான் கொஞ்சம் அதிகமாக லாங் ரைட்லாம் போகாதவங்க இப்போ தான் லாங் ரைடு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. நான் என் ஒய்ஃப் கூட போகலை இந்த டைம் போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான் போய்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ரைடுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரைடு பிளான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த அடுத்த ரைடு எப்படி அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, என்ன பைக்காக இருந்தாலும் சரி, அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதோட எந்த பைக்னாலும் சரி அப்படின்ற ஒரு இதோட நம்ம ஒரு ரைடு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும். ரைட் நான் ஆர்கனைஸ் பண்ணும்போதும் இன்ஸ்டாகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன். நம்ம வந்து ஒரு ஸ்பாட்லேயும் எங்கெங்கே நாங்கள் நிறுத்துகிறோம், என்னென்ன வந்து இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வால்பாறை. செம்மையான லொக்கேஷனுங்க. இப்போ அந்த வேலை கூடுதுறையில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நேற்று ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜஸ்ட்டு அவரை போய் போகிற வழியில் மீட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் டைரெக்டாக கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை. ஸோ வால்பாறையிலேருந்து ஆலியார் டேம் அது இதுன்னு சொல்லி நிறைய பிளேஸஸ் சுற்ற போகிறோங்க. பாருங்கள் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஆமாம் 4 பைக்கு. நிறைய பேர் வர மாதிரி இருந்தது. கடைசி நேரத்தில் கொஞ்சம் எல்லாமே ஸ்டெல்த் பிளாக் மட்டும்தான். சரி ப்ரோ, பார்த்து. எங்கள் வீடு பக்கம் தானே? சரி ப்ரோ, பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காவேரி பாலங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் பையன் தான் அவரை வந்து லாஸ்ட் டைம் ஒரு டைம் மீட் பண்ணேன். அப்போ வந்து காரில் வந்து கோயம்புத்தூர் போயிட்டுருந்தேன். அண்ட் இந்த டைம் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ப்ரோ மீட் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி, அதான் சரி மீட் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அவர் கூட பேசிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ கிளம்பிட்டுருக்கோம். இன்னொரு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் அந்த சீட்டுக்கு போகிற அந்த குஷன் வச்சுருக்கேன். என்னோடய ஒய்ஃப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க பில்லினா வரும்போது. பட் இப்போ நான் யூஸ் பண்ணும்போது என்னமோ ஒரு இவ்வளோ ஹைட்டுக்கு நான் வந்து மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும், வண்டி இப்படி உட்காந்து ஓடிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப கேமராங்கள் இப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு இது இந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது. ஆனால் அது எடுத்துட்டேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடுமே அப்படின்றதுக்காக தான் எடுக்காமல் இருக்கேன். ஏன்னா நம்ம லாங்குக்கு போகும்போது இந்த குஷன் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு ரீசனால தான் இதை வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குங்க ரோடு ஃபுல்லாக. இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங் ரைட்ஸ் எப்போயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தரும். அப்படி தான் பாருங்கள், இன்றைக்கி நான் போயிட்டு இருக்கும்போது ரோடு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஸ்டெல்த் பிளாக் 500 மட்டும் அப்படின்றபோது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு லாங் ரைடு. அது இல்லாமல் ஒய்ஃப் கூட இல்லாமல் என்ன பண்ணுறப்பல அவர் அது இல்லாமல் ஒய்ஃப் கூட இல்லாமல் நம்ம வந்து பேச்சுலர்ஸாக பசங்களோட போகிறோம் அப்படின்றபோது அது ஒரு தனி ஃபீல். ஏன்னா இப்போ நம்ம ஒய்ஃப் கூட வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து கேர் பண்ணி, ஏன்னா அவங்க கம்ஃபர்ட் லெவல் எது பார்க்கணும், கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கரில் விட்டாலும் அது வந்து நமக்கு அவங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிற மாதிரி நம்ம ரொம்ப கேர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பசங்களோட வந்தோம் அப்படின்னா அந்த எந்த ஒரு கேருமே கிடையாது. அடிச்சு நவுத்து அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஈரோடு, இது நான் பிறந்த ஊர் ஈரோடு சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறை. கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து அந்த பக்கம் போயிருந்தேன் அப்படின்னா அது வந்து ஈரோடு கனெக்டாக இருக்கும். இப்போ வந்து டுவார்ட்ஸ் கோயம்புத்தூர் போய்கிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது ரோடு பார்க்குறதுக்கே. இதெல்லாம் பார்க்கும்போதே மனசுக்குள்ள ஒரு குஷி வந்துடுதுங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இந்த மாதிரி ஒரு ரோடு, இந்த மாதிரி ஒரு ஃபாகு மிஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சில்னஸ் இருந்தாவே போதும். நமக்கு ஏர்லி மார்னிங் எப்பயுமே அந்த ரைடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரீசன் அந்த சில்னஸ்க்காக தான். அந்த ஒரு ஜோஸ்லேயே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நிறைய கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். அந்த ஒரு ரீசனால் தான் ஏர்லி மார்னிங் ரைடு எப்பவுமே பைக்கர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது போகிறதுக்கே இந்த ரோட்டில். ஆப்போசிட்டில் ரோடு எதுவுமே தெரியல. அந்த பக்கம் கொஞ்சம் தூரத்துக்கு அந்த பக்கம் பாருங்கள் ரோடு அப்படியே கவராக இருக்குது ஃபுல்லாக. நாங்கள் நினச்சேன் வால்பாறை போனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி சீன்லாம் பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம
ஈரோடு கூட தாண்டலை, அதுக்குள்ளாரையே இந்த மாதிரி இருக்குது. வாங்க ஏர்லி மார்னிங் கொஞ்சம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு சும்மாவது வெளியே வாங்க, சூப்பராக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைடு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டு பிப்ரவரி தாங்க. அந்த டைமிங்கில் வந்தீங்க அப்படின்னா ரோட்டில் இந்த மாதிரி அழகாக ஒரு சீனரி சூப்பரான காட்சியை பார்க்கலாம். அது ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு ஃபீலை கொடுக்கும். மொத்தம் 4 ஸ்டெல்த் பேக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்மளது ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று. ஸோ இங்கே இதில் போகிறவர் பார்த்தீங்கன்னா யோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. அவருடைய பில்லியன் கிட்ட வண்டியை கொடுத்து ஓட்டிகிட்டு இருக்காரு. பில்லியன் பேர் கார்த்திக்னு நினைக்கிறேன், ஐயோ ஞாபகம் இல்லையே. ஓகே. அண்ட் அதுக்கு முன்னாடி போகிறவர் பார்த்தீங்கன்னா கோகுலோட பைக்கில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. ரெட் ரூஸ்டர் சைலன்சர் போட்டு வச்சுருக்காரு. அவர் கூட பிள்ளைனா வருது பார்த்தீங்கன்னா யுவன் சொல்லிட்டு. ஸோ யுவன் வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே ஆளு வந்து ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு பாருங்கள். பேக் அப்படியே சும்மா அந்த ட்ரக்கிங் போகிற மாதிரி பேக் போட்டுக்கிட்டு ஹேட்டு அதெல்லாம் போட்டுட்டு போயிட்டுருக்காரு. இந்த கோகுல் வண்டியில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் சும்மா தெறிக்க விடும். ஆனால் இந்த சைலன்சர் ப்ராப்பரான ஒரு டெசிபல் இருக்கிற சைலன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் இருக்கும். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா சாந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு, அவருதும் ஸ்டெல்த் பேக் தான். நாங்கள் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் சைலன்சர் தான் ஓட்டிகிட்ருக்கோம். இவர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காரு சைலன்சரு. நாங்கள் ஏற்காடு போனோம் இல்லைங்களா, போலீஸ் பிடிச்சாங்களே, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம கோகுலோட பைக்கு தான். மற்ற 2 பேரும் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் நான். இப்போ எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் பில்லியன் கிடையாது. பில்லியன் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம். என்னோடய பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவன் கடைசி நேரத்தில் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வரல. அதனால் நான் தனியாக போய்கிட்டு இருக்கேன். பில்லியன் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அமௌண்ட் ஷேர் ஆகிருக்கும். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஷேர் ஆகலை. இந்த ட்ரிப்பை பட்ஜெட்டில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பில்லியன் ஆட் பண்ணோம். பட் இந்த டைம் எல்லாருக்குமே பில்லியன் அமையலை. 2 பேருக்கு மட்டும் தான் பில்லியன் அமைஞ்சிருக்கு, 2 பேருக்கு பில்லியன் அமையலை. கோயம்புத்தூரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு காஃபி பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உக்கடம் வழியாக இப்போது வால்பாறை போகிறதுக்கு உண்டான ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ரூட்டு எங்களுக்கு கிளியராக தெரியாது, அதனால் லோக்கலைட்ஸ் கிட்ட கொஞ்சம் கேட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் போட்டிருக்கேன். கூகுள் மேப் காலவாரம் இருந்தால் சரி. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மொபைல் ஹோல்டர், நீங்கள் ப்ரீவியஸ் கூர்க் ட்ரிப்லேருந்து பார்த்துருப்பீங்க ஒரு மொபைல் ஹோல்டர். அந்த மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் ட்ரிப்பில் எவனோ ஆட்டை போட்டான். அதுக்கப்புறம் சரி ஓகே, இந்த மொபைல் ஹோல்டரு வந்து சிரிச்சுக்கிச்சு உள்ளார, வாடி வா மறுபடி நீ என்கிட்ட தான் வந்தாகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து அதுக்கப்புறம் இதையே எடுத்து வச்சுருக்கேன். மொபைல் ஹோல்டர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி மொபைல் ஹோல்டர் எவனோ திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போபோ கேஸ் எனக்கு ஸ்பான்சர் பண்ணவங்ககிட்ட சொன்னேன். அவங்க அப்படிங்களா, இருங்க நான் உங்களுக்கு இன்னொன்று சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சென்ட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்லைங்க, சூப்பரான ஆளுங்க. நமக்காக வந்து ஒரு கூப்பன்லாம் கொடுத்துருக்காங்க 10% டிஸ்கவுண்ட்டுக்காக. அதுவும் ஒரு நல்ல விஷயம் இல்லையா? நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அந்த மொபைல் ஹோல்டர் வாங்கலாம். நான் டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த கோடெலாம் கொடுத்துருக்கேன், உங்கள் வெப்சைட்லாம் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக வால்பாறை போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் அழகான ரூட்டு, அழகான ஒரு சீனரிஸ், அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை போகிற ரூட் இது. ஆனால் டிராஃபிக் தான் வச்சு செஞ்சிருச்சு. ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தோம் டிராஃபிக்கில். கோப்ரோவோட மேக்ஸும் வந்து ஆக்ஷனில் இருக்கார். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் நான் க்ளவுஸ் போடாமல் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா டச்சு வந்து டக்கு டக்குன்னு யூஸ் பண்ண க்ளவுஸ் போட்டுக்கிட்டு. நான் யூஸ் பண்ணுறது நார்மல் க்ளவுஸ் தான், ப்ரோ பைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை அப்படின்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏழைக்கேற்ற ஒரு க்ளவுஸு. வாவ், சூப்பர் 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 சூப்பர். ரோடு சூப்பராக இருக்குது. சா, ஆனால் எனக்கு என்னென்னா இவ்வளோ கேட்ஜெட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா எது வந்து எப்போ சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு நமக்கு. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்க்கலாம், இது நல்லதே நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் போய்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரிப்பை வந்து ரொம்ப 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 ஒரு பட்ஜெட் ட்ரிப்பாகவும் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு ட்ரிப்பாகவும் இதை நாங்கள்
மாற்ற போகிறோம், அமைக்க போகிறோம். கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல நிறுத்தி டிஃபன் சாப்பிட்டாச்சிங்க. டிஃபன் சாப்பிட்டது காட்டணும்னு நினச்சிருந்தேன். அப்போ வந்து எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினச்சேன். பட் நாங்கள் சாப்பிட்ட இடம் ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. இந்த சென்ஸ் நம்ம உட்காரது கூட இடம் இல்லை, சும்மா அப்படியே நின்றுட்டு சாப்பிட்றது. அதுக்கப்புறமேட்டு அப்படியே கொஞ்சம் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி உட்காந்து சாப்பிட்டது, அந்த மாதிரி ஒரு இடம். அதனால் டக்குன்னு அதை காட்ட முடியல. அண்ட் கூட வந்தவங்களே உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க முடியல. ஸோ ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெக்கார்ட் பண்ணலை. அப்புறம் இந்த கையில் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டிருக்கேன். லெஃப்ட் கையில் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போடலை. எதுக்காக அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த க்ளவுஸ் போடாமல் வந்துட்டுருக்கேன். இந்த க்ளவுஸ் போடாமல் வர்றது எப்படி தெரியுமா இருக்குது எனக்கு, ஒரு சைடு வந்து ஷூ போடாத மாதிரி இருக்குது எனக்கு. என்னமோ சம்திங் இந்த பக்கம் காற்று போகும்போது ஒரு சைடு ஷூ போடாமல் வெறுங்காலில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது மன பிராந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மன பிராந்தி அப்படி இருக்குது எனக்கு. அண்ட் இப்போ போயிட்டுருக்கிற ரூட் பார்த்திங்க அப்படின்னா வால்பாறைக்கு போகிற ரூட்டு. பிஃபோர் வால்பாறை நமக்கு ஆலியார் டேம் இருக்கும். அந்த ஆலியார் டேமை போய் மீட் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வால்பாறை போக போகிறோம். ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம பொள்ளாச்சி அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தென்னை மரங்கள் அதிகமாக இருந்துச்சு ரோட் சைடில் ஃபுல்லாக. அண்ட் ரோட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தென்னை, அது என்னது, இளநி கட் பண்ணி வச்சுருக்காங்க. குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம இந்த ட்ரிப்பை எந்தளவு பட்ஜெட்டாக முடிக்கணுமோ அந்தளவு பட்ஜெட்டாக முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால் நாங்கள் நிறையா வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டே கூட தென்னை மரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தென்னை மரம். அண்ட் இங்கே பார்க்கறதுக்கு ரோடே சூப்பராக இருக்குது. அப்பா டே ஒரு பாட்டே இருக்குல்ல நம்ம தலை அஜித்துது, பொள்ளாச்சி இளநீரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு, செம்ம ஃபீல் எனக்கு. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 11:40 ஆகிடுச்சு. பட் இன்னும் அந்த வெயில் சுத்தமாக கிடைக்கல. அந்தளவு வெதரும் நல்லா இருக்குது இன்றைக்கி. அந்த வெதர்னால தான் எங்களுக்கு டயர்டாகாமல் இருக்குது. வெதர் மட்டும் கொஞ்சம் அதாவது வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சீக்கிரமாக டயர்டாகிருக்கும். ஐ லவ் தமிழ்நாடு ரோட்ஸ்ங்க. தமிழ்நாடு ரோடு மாதிரி செம்ம கெத்தான ரோடு எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரோடெல்லாம். எந்த மாதிரி ரூட்டு போனாலும் சரி, நமக்கு சின்ன ரூட்டு போனாலும் சரி, எவ்வளோ ஹைவே வந்தாலும் சரி, செம்ம சூப்பராக இருக்குங்க தமிழ்நாடு ரோடெல்லாம். சான்ஸே இல்லை. அப்படியே உள்ளுக்குள்ளார ஒரு அந்த குதூகலம் வருது. தமிழ்நாடு ரோடெல்லாம் இந்த மாதிரி ஒரு த்ராட்டில் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. ஓப்பா அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, வாழ்க்கைக்கு எப்படி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் முக்கியமோ அதே மாதிரி ஒரு நல்ல பைக்கும் முக்கியம். நல்ல பைக்கு நம்மளை எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடும், சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வரும். அந்த மாதிரி தான் என் பைக்கு எனக்கு. அங்கே பாருங்கள் முன்னாடி, ஐயோ கடவுளே, சே காட் கணேஷா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது அந்த வியூ பாருங்கள். அங்கே மேலே மலை மேலே சே செம்ம. I think we've reached Alia Dam. அக்கா டேம் உள்ளே போகிறதுக்கு வழி இருக்கா? இதுதாங்களா? வாங்கிக்கிறோம், வண்டி விட்டு போகிறேன், பார்த்துக்கிறீங்களா? ஏன்னா பேக்கெல்லாம் இருக்குது. அங்கே நிறுத்துறதுங்களா? இங்கே விட்டா இல்லை, வண்டி இங்கே விட்டா ஒரு வண்டி. ஏன்னா இதில் இது கழட்டினா இதுக்கே எனக்கு 1/4 மணி நேரம் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆலியா டேம் கிட்ட வந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும் வந்து ரெடியாக வந்துட்டோம். அங்கே அந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நீங்களே கேமராவில் பார்த்துக்கோங்க, நான் எதுவும் சொல்லலை. ஸோ
பக்கத்தில் எங்கள் ஒரு அக்கா கடையில் வந்து நம்ம பைக்கு அப்புறம் ஹெல்மெட்லாம் வச்சுட்டு உள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆலியா டேம் வந்து ரொம்ப பெரிய டேம்னு சொல்கிறாங்க, அதனால தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட போய்கிட்டு இருக்கோம். அடுத்து இந்த ரூட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்பாறை போகிற ரூட்டு செம்மையாக இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆலியா டேம், அங்கேருந்து தண்ணி திறந்துட்டுருக்காங்க போல இருக்குது. இது வேட்டைக்காரன் புது கால்வாய் மடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த தண்ணி வர சவுண்டே வந்து ரொம்ப ஒரு இது மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஆழம் கம்மி தான் போல இருக்குது, முட்டியளவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆலியா டேம் வந்தாச்சு, வெதர் செம்மையாக இருக்கு. ஓ மதுக்கு அங்கேருந்து திறந்துட்டுருக்காங்களா? அங்கேருந்து வருதா? சரி ஓகே, இங்கே நான் இன்ட்ரோ கொடுக்குறேன் எல்லாத்தையும். ரெஸ்ட் கொடுக்கலாமா? சரி ரெஸ்ட் கொடுக்கலான்றாங்க, அப்புறம் இன்ட்ரோ தரேன். சரி ஓகேங்க, இப்போ இன்ட்ரோ கொடுத்துடலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ். இல்லை ப்ரோ, ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், இவர் யோகேஷ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ், அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வரல சாந்தகுமார் அண்ட் கோகுல், அப்புறம் யுவன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் மியூசிக்லாம் போடுவார், ஆளை பார்த்தாவே தெரியும் பாருங்கள். அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக். ஸோ நாங்கள் 6 பேர் தான் வந்திருக்கோம், 4 பைக்கில். ஆலியா டேம் பார்த்துட்டு அந்த பக்கம் போக முடியுமான்னு தெரில, போக முடிஞ்சால் போகலாம், இல்லைன்னா நேராக வால்பாறை. எதுங்கண்ணா? ரஜினி படம். கஜினிங்களா? ரஜினி நடிச்ச படங்களா? ஓகே ஓகே. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அமைதிப்படையில் ஒரு ஓட்டி என்ற சீன் வருங்க, அந்த இது எடுத்த வீடாக அது. ஸோ இங்கே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லொக்கேஷன் பாருங்கள் எந்த அளவு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று ஒரு காமெடி ஃபைட் வருமே, அது என்ன படம்? பூஜை. ஆமாம், பூஜை படத்தில் வர ஃபைட்டும் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த என்ன சீன் ப்ரோ, அது சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ அந்த சீன்லாம் இந்த பக்கம் தான், அந்த ஜீப் இருக்குமா, ஜீப் ஓடிட்டு வருவாங்களா இந்த பக்கம், அந்த சீன்லாம் இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கேங்கண்ணா? ஆமாம்மா, அது இங்கேருந்து அப்படியே 100 கிலோமீட்டர் தானேங்களா? இங்கேருந்து 100. சோலையார் டேம் இப்போ ரோடு நல்லா இருக்கும், மழை சீசன்ல போக முடியாது. அப்படியோட என்னன்னு தெரியல. சரி சரி, ரோடு நல்லா இருக்கும். சோலையார் டேம் இப்போ இந்த பக்கம் போகுதுங்களா? சோலையார் டேம் வந்து நீங்கள் வால்பாறை போயிட்டு அது இதே மாதிரி தானே, ஒன்றும் இல்லை, ஸ்பெஷலான ஒன்றும் இல்லை. திக் ஃபாரஸ்ட் அவ்வளோதான், ஜங்கிள் அவ்வளோதான். சரி சரிங்கண்ணா. ஆனால் ரைடிங்க்கு நல்லா இருக்கும். இங்கே வச்சிருக்கிற பைக்கெல்லாம் நானே எனக்கு ஒரு டைம் சொன்னாங்க, டனல் மாதிரி இருக்குன்னு. 2013 போனது. டனல் மாதிரி இருக்குங்களா? அது காடு மாதிரி அடர்ந்து இருக்குங்களா? இருக்கும் ரோடு. ரோடு பக்காவா இருக்கு. இது சோலையார் டேம் போகிற வழிங்களா? அது சோலையார் டேம்ல இருந்து போகணும். எங்கே போனோம் சோலையார் டேம்லேருந்து? அது ரோடு ஸ்ட்ரெயிட் ரோடு தான் அது. சரிங்க. கேரளா செக் போஸ்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு போகணும். சரிங்க சரிங்க, வாங்கிடுவோம். நானே வந்து ஆக்சுவலா எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, டாப்ஸுக்கு போயிருந்தப்போ அவ்வளோ நல்லா இருக்குங்க. எதுங்க? அந்த ரோடு. அப்புறம் பைக்ல போறவங்க எல்லாமே இப்பதான் டியூப்லெஸ், எல்லாம் சகல டயர் எல்லாம் டியூப், அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸோட தான் போவோம். இடையில நீ இதான் என்ன பண்றது? அண்ணா சொல்றது கேட்டால் எங்களுக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. வேற போகிற வழியில் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற வழியில் ஃபுல்லாக டெப்த்தாக டனல் மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. இருக்கும். எதுங்கண்ணா? கிளைமேட்டு மழை மட்டும் பெய்யாம இருக்கும். ஓஹோ, ஆனால் இப்போ கிளைமேட் பார்த்தா மழை வந்துடும் போல இருக்கு. இப்போ போக இந்த சைடை விட்டு அந்த பக்கமெல்லாம் பொட்டி எடுத்துரும். இப்போ மேலே வால்பாறையில் மழை வந்துட்டு இருக்குன்றீங்களா? இருக்கலாம். சரி சரிங்க. இப்போவே கொஞ்ச நேரம் 1 ஹவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தூரல் விழ ஆரம்பிச்சு. ஓ சரி சரி. ஆலியா டேம் பார்த்தாச்சிங்க. எப்பா சாமி, என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா உள்ளார. அவங்க அந்த அண்ணாங்கெல்லாம் சொல்லும் போதெல்லாம் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆச்சு எங்களுக்கு. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேம்லேருந்து ஒரு வியூ பார்த்தோம், மவுண்டெயின் அந்த பக்கம் தான் போகுது
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற கடை வச்சுக்கிறவங்களாம் சொன்னாங்க. செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது போய் அந்த பக்கம் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி இந்த விலாகை எத்தனை பார்ட்ஸாக கொடுக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. அதே மாதிரி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். ஒரு நாளில் கவர் பண்ணுற மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஐயோ மழை வர ஆரம்பிக்குது. மழை வந்துருச்சு அப்படின்னா மைக்கெல்லாம் கழட்டி போட்டுட்டு வெறும் கோப்ரோ மட்டும் வைக்கணும். அதுக்கு ஒருக்கா நிறுத்தணும் வண்டியை. செக் போஸ்டிங்க. என்னாச்சு? எவ்வளோங்க? எவ்வளோ? காருக்கு 50, ஆளுக்கு 50. பைக்குக்கு வந்து அந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆஃபில் தான் இருக்கும். ஆஃப்ல தான் இருக்கு. ம். மைண்டன்ஸ் டிக்கெட் வந்து 20 ரூபாங்க. 30 ரூபா ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட். அது சேர்த்து தான் 50 ரூபா ஒரு ஆளுக்கு. நாங்கள் தருவாங்க 20 ரூபா. அந்த 50 ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு 50 ரூபா பே பண்ணுமா? ஒரு ஆளுக்கு 50 ரூபா, பைக் 20 ரூபாங்க. ஓகே ஓகே. வண்டி லெஃப்ட் வரமா அப்படி நிப்பாட்டிட்டு அங்கே போயிட்டு வண்டி அப்படி லெஃப்ட் சைடு நிப்பாட்டிருங்கண்ணா. 2 பேருக்கு வந்தா 2 பேர் பைக்குனா 120. ஆள்னா 70. பைக்குக்கு 20, ஆளுக்கு 20. ஆளுக்கு 50 ரூபான்றாங்க. ஆளுக்கு 50 ரூபா, பைக்குக்கு 20 ரூபா. ஆளுக்கு 50ங்கண்ணா. பைக்குக்கு 20. ஆமாம் 20. என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து 50 ரூபா வாங்கினாங்க. பைக்குக்கு 20 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி உள்ளர மங்கி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் அதே தானுங்களாம். பர் ஹெட்டுக்கு 20 ரூபா, பைக்குக்கு வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒர்த்தாக தான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அந்த பையன் ஒருத்தன் உட்காந்துட்டு வந்தாப்புல, அவர்கிட்ட நான் வண்டி நிறுத்தி கேட்கும்போது கேமரா ஆனில் இருக்கா, ஆஃப் பண்ணுங்கன்றாங்க. எதுக்கு கேமரா ஆனில் இருக்கணும், மீன்ஸ் எதுக்கு கேமராவை ஆஃப் பண்ணணும் தெரியல எனக்கு. நான் தப்பாக பண்ணுறாங்க. ஆனால் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அவங்க வந்து 50 ரூபா வாங்கியிருக்காங்க. ஆனால் அதுக்காக வந்து நம்ம கேமரா ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த அளவு இதுன்னு தெரியல. பட் நான் வந்து கேமரா ஆஃபில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்லேயே வச்சுருந்தேன். எங்களோட இந்த ரைடு ஸ்டெல்த் பிளாக் 500 ஒன்லி ரைடு. இந்த ரைடை நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒரு குரூப் கேதரிங் பைக்கு ஒன்லி ஸ்டெல்த் பிளாக் 500 அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட் பைக் ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிளான் பண்ணது ஒரு 10 பேர் வர மாதிரி இருந்துச்சு இனிஷியலாக. 10 ஸ்டெல்த் பிளாக் பைக்கு. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் ரோட்டில். இந்த 4 பைக் போகும்போதே செம சூப்பராக இருக்குது. இதே 10 பைக் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஆசமாக இருந்திருக்கும். பட் கடைசி நேரத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க. கடைசியாக இப்போ 4 பைக் மட்டும்தான் இப்போ ஓகே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஒரு இதில் வந்து நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெல்த் பிளாக் 500 ஒன்லி ரைடுங்க. இது வரைக்கும் மற்றவங்க யார் பண்ணாங்க என்னென்னு தெரியல. பட் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. அதனால் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், நாங்கள் அந்த டேம்லேருந்து ஒரு வியூ காமிச்சேன் இல்லையா, அந்த வியூ தான் இங்கே இருக்குது.